சொல்லுங்க, கர்த்தரை நினைப்பாயாக. எப்படி நினைக்கிறது? நிறைய பேர் நினைக்கிறாங்க, எப்படியோ நினைக்கிறாங்க. அவர் மாட்டு தொழுத்தில் பிறந்தார், அவரே பாவம் ஏழை, அவரே கந்த ஊடுத்திருந்தார், அவருக்கே ஒன்றும் இல்லை, அப்படி நினைக்கிறாங்க. தப்பா நினைப்பாயாக. இப்போ பாருங்க, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாள் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். He is the one that gives you the power to get wealth. பாருங்க, ஜனங்க இந்த ஐஸ்வர்யத்தை பற்றி சபையில் பேசுறதை விரும்புறதில்லை. மற்ற நாளில் ஓகே, அது திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவங்க சப்ஜெக்ட். இன்னும் கேட்டால் அதுக்காக தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மல்லு கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கியார் பேசினா மட்டும் கோவம் வந்துடுது. அது என்ன ஐஸ்வர்யம்? இது என்ன கிறிஸ்தவ பிரசங்கமான? கிறிஸ்தவ பிரசங்கம் தான். ஐஸ்வர்யம் தப்புன்னா அப்புறம் ஆண்டவர் ஏதெல்லாம் சொல்கிறாரு, அவரே ஐஸ்வர்யத்தை தருகிறவர்ன்றாரு. அப்போ அவரே தப்பாக இருக்காரா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பொருளாதார குறைவு, தாழ்ச்சிங்கிறது ஒரு சாபம் என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. அந்த சாபத்திலிருந்து இயேசு நம்மை மீட்டு கொண்டார்னு 2:8-9 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் அவர் நம் நிமித்தம் சாபமானார். ஏன்? அதன் மூலமாக நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் சாபமானார். அப்போ பாருங்க,